ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீஸ்துதியிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். ஆவிர்பாவ கலச ஜலதா வத்வரே வாபி யஸ்யா ஸ்தானம் யஸ்யா சரசிஜவனம் விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா பூமா யஸ்யா புவனமகிலம் தேஹி திவ்யம் பதம் வா ஸ்தோக பிரக்னேரனவதிகுணா சூயசே சா கதம் த்வம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீஸ்துதியின் இரண்டாவது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஒரு ஸ்ரீஸ்துதியின் இரண்டாவது ஸ்லோகமான இந்த ஸ்லோகத்தில் வேதாந்தாச்சாரியனாக இருக்கும் நம்ம தேசிகாச்சாரியர் அவர் என்ன சொல்ல வரார் என்றால், ஆவிர்பாவ கலச ஜலதா வத்வரே வாபி யஸ்யா. இப்போ இந்த ஸ்லோகத்தில் போன ஸ்லோகத்தில் அந்த மகாலட்சுமியின் கருணையை பற்றியும் அந்த மகாலட்சுமி எங்கே இருக்கிறாள் என்பதை பற்றியும், அப்புறம் அந்த மகாலட்சுமி தன்னுடைய பக்தர்களுக்கு எப்படி ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு எப்படி உதவி செய்வாளோ, அந்த குழந்தையை எப்படி சந்தோஷப்படுத்துவாளோ, ஆனந்தமாக வச்சிருப்பாளோ, அது போலவே நம்மை போன்ற மனிதர்களை சந்தோஷமாக வைத்திருக்கும் தாயாக அந்த மகாலட்சுமி இருக்கிறாள் என்று தேசிகன் சொன்னார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்ல வரும் விஷயம் என்ன என்றால், ஆவிர்பாவ கலசஜலதா வத்வரே வாபியஸ்யா. இப்பேற்பட்ட மகாலட்சுமி யார் என்று தெரியுமா என்று சொல்லி, ஆவிர்பாவ கலச ஜலதா வத்வரே வாபியஸ்யா, இப்பேற்பட்ட மகாலட்சுமி பார்க்கடலிலிருந்து தோன்றியவள் என்று சொல்றார் நம்மளோட தேசிகர். பார்க்கடலை கடையும் போதுதான் மகாலட்சுமியின் அவதாரம் நிகழ்ந்தது என்று சொல்றார் புராணங்கள்ல. இப்படி பார்க்கடல்லேருந்து தோன்றியவளாக இருப்பள் மகாலட்சுமி. பார்க்கடல்லேருந்து மட்டும் தோன்றலையாம், ஜனக மகாராஜனுடைய அந்த யக்ஞ குண்டத்திலிருந்தும் தோன்றினார் என்றும் சொல்றார். இப்படி இரண்டு இடத்துலையும் தோன்றிக்கிறவளாக இருப்பவள் நம்மளோட மகாலட்சுமி என்றும் சொல்றார். ஆவிர்பாவ கலச ஜலதா வத்வரே வாபி யஸ்யா ஸ்தானம் யஸ்யா சரசிஜவனம் விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா. அதாவது நம்மளோட மகாலட்சுமி இருக்கும் அந்த இடங்கள் என்னென்ன என்றால் இரண்டு இடங்களை சொல்றாளாம். ஒன்று சரசிஜவனம் என்று சொல்றார். சரசிஜவனம் என்றால் தாமரைகளால் நிரம்பிய ஒரு குளமாக இருக்கு. எப்பொழுதும் மகாலட்சுமியின் அந்த சித்திரங்கள் எல்லாம் பார்க்கும்போது, அந்த படங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு தாமரை மீது வீற்றிருக்கிற மாதிரி தான் காட்டுவா எல்லா படத்திலுமே. அதனால் அந்த ஒரு தாமரை மீது வீற்றிருக்கும், தாமரை மீது அமர்ந்திருக்கும் மகாலட்சுமி தாமரைகள் நிரம்பிய அந்த குளத்திலும் இருக்கிறாள். அதே நேரத்தில் தன்னுடைய கேழ்வனாக தன்னுடைய பத்தியாக இருக்கும் பெருமாள் அவருடைய மார்பிலும் தங்கின்றிருக்கா என்று சொல்றார் நம்மளோட தேசிகன். ஆவிர்பாவ கலச ஜலதா வத்வரே வாபி யஸ்யா ஸ்தானம் யஸ்யா சரசிஜவனம் விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா பூமா யஸ்யா புவனமகிலம் தேவி திவ்யம் பதம் வா ஸ்தோக பிரக்னேர் அனுமதிகுணா ஸ்தூயசே சா கதம் த்வம். அதாவது இப்பேற்பட்ட மகாலட்சுமி இங்கு மட்டும்தான் இருக்கிறாள், இந்த தாமரை பொய்கையில் மட்டும்தான் இருக்கா, அதே நேரத்தில் பெருமாளின் மார்பில் மட்டும்தான் இருக்கா என்று சொன்னால் அந்த ஒரு இடத்துக்கு அந்த மகாலட்சுமி இருக்கிறாள் என்று சொன்னால் அங்கே மட்டும் இல்லை என்று அர்த்தம் இல்லை. அதாவது எல்லா இடத்திலும் வசித்திருக்கிறாள், அனைத்து இடங்களிலும் பரவி இருக்கிறாள் என்று தான் சொல்லணும். நம்ம எல்லாருக்குள்ளேயும் நமக்குள்ளே இருக்கும் ஆத்மா அது குழந்தையாக வைத்து கொண்டால் அப்படி உள்ளே இருக்கும் ஆத்மாவாகிய அந்த குழந்தையை பாலிக்கும், அந்த குழந்தையை குழந்தைக்கு போஷாக்களிக்கும் தாயாக அந்தராத்மாவாக மகாலட்சுமி இருக்கிறாள் என்றும் சொல்லலாம். அதனால் அனைத்து இடங்களிலும் நிறைந்திருக்கும் அந்த மகாலட்சுமி, அப்பேற்பட்ட மகாலட்சுமியின் அந்த புகழ் எல்லை கடந்து போயின்னு இருக்கு என்று சொல்லி அந்த மகாலட்சுமியின் புகழை பாடுவதற்கு என்னை போன ஒரு ஏழை எளியவன், இப்போ தேசிகன் சொல்றார், என்னை போன்ற ஒரு ஏழை எளியவன் அந்த மகாலட்சுமியின் அந்த புகழை பாடுவதற்கு முன் வந்திருக்கிறேனே, இது சரிதானா என்று எனக்கு தயக்கமாக இருக்கு என்று இந்த இடத்தில் அவரோட பணிவை காட்டுகிறாராம் நம்மளோட தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த கதை துவங்குவது ஒரு குருகுலத்தில் என்று சொல்றான். இந்த ஒரு குருகுலத்தில் ஒரு குரு இருக்கிறார், அவருக்கு பல சிஷ்யர்கள் இருக்கிறார்கள். இப்படி இருக்கும் இந்த குரு அந்த சிஷ்யர்கள் எல்லாருக்குமே பல வித்தியைகளை கற்றுக் கொடுக்கிறார். இப்படி பல வித்தைகளை கற்றுக் கொடுக்கும் போது அந்த ஒரு குருவானவர் ஒரு சிஷ்யனுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி தந்து முடித்து விட்டார். அந்த சிஷ்யன் அந்த பாடத்தை எல்லாத்தையுமே முடிச்சுட்டான். இப்படி தன்னோட பாடத்தை எல்லாம் முடித்து விட்டு தன்னோட குரு கிட்ட போறாராம் அந்த ஒரு சிஷ்யன். போயிட்டு
இந்த குருகுலத்துக்கு வந்து நீங்கள் கற்றுக் கொடுத்த அந்த 16 கலைகளையும் நான் கற்றுண்டேன். இப்படி 16 கலைகள் 16 வித்தியைகளும் என்கிட்ட இருக்குது. இப்போ இந்த 16 வித்தியைகளை எனக்கு கற்றுக் கொடுத்த குருவான உங்களுக்கு ஏதாவது நான் மறுபகாரம் செய்யணும் என்று நினைக்கிறேன், ஏதாவது குரு தட்சிணை கொடுக்கணும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு குரு தட்சிணையாக என்ன வேண்டும் என்பதை நீங்களே கேளுங்களேன் என்று இந்த சிஷ்யன் சொல்கிறான் குருவை பார்த்து. அந்த குருவோ இல்லை இல்லை, நான் கற்றுக் கொடுத்த விஷயங்களை நீ மனதில் வைத்திருக்கணும், எப்பொழுதும் அதை மனதில் வைத்திருக்கணும். அதே நேரத்தில் இந்த விஷயத்தை தவறான முறையில் பயன்படுத்தாமல் எனக்கு எப்பொழுதும் மரியாதை செலுத்தினாலே எனக்கு மரியாதை செலுத்தணும், தவறான முறையில் இந்த வித்தைகளை கையாளக்கூடாது, அதை பயன்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் நான் சொல்லிக் கொடுத்த நல்ல குணங்கள், ஒரு மனிதன் என்றால் எந்த நற்குணங்களெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொன்னேனோ அந்த குணங்களை மனதில் வைத்துக்கொள், அதுவே போதும், அதுதான் நீ எனக்கு அளிக்கும் தட்சிணையாக இருக்கும் என்று அந்த குரு சொல்றார். இதை கேட்ட பின்பும் அந்த ஒரு சிஷ்யனானவன், இல்லை உங்களுக்கு ஏதாவது நான் தரணும், ஏதாவது பசுவை தானமாக தரணும், இல்லை செல்வத்தை தானமாக தரணும், ஏதோ ஒன்றுத்தையும் உங்களுக்கு நான் தரணும், அதனால் என்ன வேண்டும் என்று கேளுங்கோ என்று சொல்லும்போது அந்த குரு கொஞ்சம் யோசிக்கிறாராம். கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த சிஷ்யனை பார்த்து ஒரு விஷயத்தை கேட்கிறாராம். அப்படி இந்த குரு சிஷ்யனிடம் கேட்ட அந்த தட்சிணை என்ன, அந்த தட்சிணையை இந்த சிஷ்யன் அளிப்பதற்காக என்னென்ன முயற்சிகள் மேற்கொண்டார், நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.